திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, சப்தமி திதி வளர்பிறை. மீன ராசி அல்லது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். ராகு இன்றைய நாள் மீனத்தில் இருக்கிறார், அவர் உத்திரட்டாதியில் இருக்கிறார். ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமம் தான், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டம் மாதிரி தான் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஒரே நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது, அதோட வேலையை காமிக்காமல் விட மாட்டார். ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு வரன் வரக்கூடிய பிராப்தம் உண்டு. சில பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு ஆக்சுவலாக பெண்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையாட்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வேலை தொழில் அந்தஸ்துகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். நல்லா உட்காந்து சாப்பிடணும்னு தோணும். ராகு கனெக்ட் ஆகும்போது இன்றைய நாள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் அடிமையை எதிர்க்கக்கூடாதுன்னு விரும்புவீங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் எது இருக்கோ அதை நீங்கள் மற்றவங்க மேலே செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்குது. துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. அவர் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் பெரிய மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் நிறைய பேர் கோவில் குளங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகத்துக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு பெரிய சந்தோஷம் ஒன்று காத்துன்ட்ருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்கள் 4ஆம் இடம்னா பேர் என்ன, சுகஸ்தானம்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கும்போது ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம். ராகுவோடைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகும் பொழுது நிறைய சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நிறைய சொந்த பந்தங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னொன்று நீங்கள் கண்டிப்பாக நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி தாயாருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும், நீங்கும். மன வலிமை அதிகரிக்கும். போட்ட பிளான் கரெக்டாக எஃபெக்டாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் இன்றைய நாள் எது பண்ணாலும் ஃபேமஸாக இருப்பீங்க. வீட்லேயும் சரி, வெளியும் சரி, உங்கள் தெருவுலேயும் சரி, உங்களை கேட்டால் யாரும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதாவது விளம்பரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகளை போய் நீங்கள் தீர்க்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, மனசு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் அது சாயந்தரத்துக்கு அப்புறம் நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். யாருக்காரு பணம் வரணும், பணம் வேண்டணும்னா இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தைரியம் மட்டும்தான் இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம். அது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பிரம்மாண்டத்தன்மை தெரியும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது பயங்கரமாக எடுத்துன்னு போய் பேசக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறையா பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணம், எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல், இதெல்லாம் இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறையா பேர் உங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உட்காந்து திங்க் பண்ணுவீங்க, அதை வந்து செயல்படுத்த பார்ப்பீங்க. ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் தான். மற்றவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பிராப்தமாக இன்றைய நாள் இருக்கப்படுது. லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம். அது மூணுமே இன்றைய நாள் ஃபுல்லாக ஆக்டிவில் இருக்கும்னு சொல்லலாம். அதாவது ஒன்று, ஏதோ ஒரு இடத்துல உடம்பு பாதிப்பு, அது நோய். யாருக்கார் கொடுக்க வேண்டிய கடன் அல்லது பாக்கி வசூல். மூன்றாவது, முழுக்க முழுக்க எதிரித்தன்மை. இது எல்லாமே சேரக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக வேண்டும். யாரையும் குரோதமாக நினைக்கப்படாது. சிடு சிடுன்னு இருக்காமல் இந்த நாள் கொஞ்சம் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். நல்லா தியானம் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சுதர்ஷன கிரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பண்ணுங்கள். துலாம் ராசி நண்பர்கள் அத்துணை பேருமே நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு நின்ற நட்சத்திரம் சனி. இந்த நாள் வீட்டில் முதியவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க உடலில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுனா உங்கள் ராசி லக்னத்திலிருந்து 12ஆம் வீடு. அதனால் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. சில பேர் கால் பாதம் முட்டி வலி, கால் வலி, இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கும் பொழுது பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு ஏற்படும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொசைட்டியில் பெரிய அந்தஸ்து உட்காருவீங்க. பெரிய கௌரவம் தானாக தேடி வரும். எதிரியே இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் முழுக்க முழுக்க நண்பர்களுடன் ஆடி பாடி கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டர் மஞ்சள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலைக்காக ரொம்ப பிரயத்னப்படுவீங்க. எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் உட்காந்து திங்க் பண்ணுவீங்க. சிறு தூரம் பயணம் ஒன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களை இந்த நாள் நீங்கள் சந்திப்பீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி அதை வந்து முடிச்சு கொள்ளக்கூடியது. இட்ஸ் கால்டு ஆர்பிட்ரேஷன். அந்த விஷயத்தை நீங்கள் இந்த நாள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். லக்னத்தில் சனி வக்கரமாக இருக்கும் பொழுது மறந்துட்டு போயிடுவோம், இல்லை வேற எங்கேயாவது வச்சுட்டு சம்மந்தம் இல்லாமல் தேடுறது. அதாவது அந்த புத்தி அந்த இடத்துல இருக்காது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நம்மளுடைய மனசு குளர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்காரு, ராகுவோடைய நட்சத்திரம் ஆகிய சுவாத்தியே ஓடின்னு இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நிறைய பேர் மாத்திரை போட்டு எங்கேயாவது தேடி வச்சுட்டு அங்கங்கேன்னு தேடிட்டு இருப்பீங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்னு சொன்னால் பயம் கலக்கமாக இருக்கும். அவர் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. அதனால் எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, எதெல்லாம் எதிர்பார்க்கோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுடைய லைஃப்பில் அந்த சாதகத்தன்மை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. இப்போ எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் போடும், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அதனால் இந்த நாள் அவசரப்படாமல் டென்ஷனாக இருந்தால் போகிறோம், மற்றவிட நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரே நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, முதல் ராசி லக்னம் தனுசு, 2வது மேஷம், 3வது சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ ஃபஸ்ட்டு அது வரட்டும், 2வது கொஞ்சம் திருப்தி இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு வேண்டிண்டு எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.